இந்த வாரம் ஃபுல்லாவே சம்மர் ஸ்பெஷலுக்கு கஞ்சி ரெசிபி தாங்க போட போறோம். ரொம்பவே சிம்பிளா இன்னைக்கு ராகி கஞ்சி தாங்க செய்ய போறோம். இதுல ஃபைபர், அயர்ன், மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க் எல்லாமே கலந்து இருக்குங்க. அதே உங்களுக்கு வயிற்று வலி பிரச்சனை இருக்கிறவங்க கூட டெய்லியுமே இந்த ராகி கஞ்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு கூட ரொம்பவே நல்லது. இப்ப இந்த ராகி கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டா இந்த மாதிரி கொதி வரும்போது மிக்ஸ் பண்ணி வச்ச ராகி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ராகி கஞ்சி கொஞ்சம் திக்கா வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மண்சட்டியில கொஞ்சமா தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுல வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சமா கொத்தமல்லி, ரெடி பண்ணி வச்ச ராகி கஞ்சி சேர்த்துக்கலாம். இதுல தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கினா ஒரு ஹெல்தியான ராகி கஞ்சி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி கஞ்சி ரெசிபிஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.